லாஸ்ட் வீக்கா நம்மளுக்கே தெரியாம நம்மள சுத்தி ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீலங்கால இருக்கிற நார்த் கோஸ்ட்லயும் இந்தோனேஷியால இருக்கிற மால்கா ஸ்டேட்லயும் ரெண்டு இடத்துலயுமே பார்த்தோம்னா ஒரே டைம்ல லோ பிரஷர் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுவும் அந்த ரெண்டு லோ பிரஷரும் ரெண்டு சைக்ளோனா மாறி இருக்கு சொன்னா நம்ப முடியுதா? ஆமாங்க, நம்பிதான் ஆகணும். இதனால தமிழ்நாட்டுக்கு என்ன இம்பாக்ட் ஃபயர்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இம்பாக்ட் இருக்குங்க. கண்டிப்பா தமிழ்நாடுக்கு ஹெவி இம்பாக்ட் இருக்குங்க. குறிப்பா சென்னைக்கு இம்பாக்ட் இருக்கு. டிசம்பரை தொட போறோம். ஹெவி ரெயின்னால ஃப்ளட்டா இருந்தாலும் சரி, புயலா இருந்தாலும் சரி, வேற ஏதாச்சும் நேச்சுரல் டிசாஸ்டர் இருந்தாலும் சரி, இந்த டிசம்பர் மந்த்ல அதிகமா பாதிப்பு ஆகுறது தமிழ்நாடு தான், குறிப்பா சென்னை தான். இந்த வீடியோல ரெண்டு பக்கமும் ஃபார்ம் ஆகி இருக்க சைக்ளோன்ஸோட ஹெவி இம்பாக்ட் தமிழ்நாட்டோட டிஸ்ட்ரிக்ட்ஸ் பத்தியும், இந்த சைக்ளோனால எந்த அளவுக்கு மழை பாதிப்பு இருக்கும், அதே மாதிரி இந்த புயல் எந்த இடத்துல கரைக்கும், அது மட்டும் இல்லாம இந்த புயல் சம்பந்தமா ஏகப்பட்ட அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்க ட்ரெண்டிங்ல இருக்கிற டாபிக்ஸோட அப்டேட்ஸை ஷார்ட் பீரியட்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபயாஸ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், நான் தான் உங்க ஃபயாஸ். வெல்கம் டு ஃபயாஸ் பாயிண்ட் சேனல். தமிழ்நாடுக்கு அக்டோபர் மாசத்துல இருந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது வடகிழக்கு பருவமழை. என்ன ஃபயாஸ், மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சென்னை தமிழ்நாட்டுக்கு ப்ராப்பரான ரெயினே இல்லைன்னு சொன்னீங்கன்னா, ஆமாங்க, மான்சூன் ஸ்டார்ட் ஆன டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா தமிழ்நாடுக்கும் சென்னைக்கு சராசரியான கிடைக்க ரெயின் குவான்டிட்டி பார்த்தோம்னா ப்ராப்பரா கிடைக்கல. போன அக்டோபர் மாசம் மாந்தா புயல் உருவாச்சு. இந்த மாந்தா புயல் பார்த்தோம்னா ஆந்திரால லேண்ட்ஃபால் ஆயிடுச்சு. இந்த மாந்தா புயல்னால சென்னையும் தமிழ்நாடுக்கும் ப்ராப்பரான ரெயின்ஃபால் கிடைக்கல. அதாவது இந்த மாந்தா புயல் பார்த்தோம்னா 20 சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபாலோட பர் ஹாருக்கு 95 கிலோமீட்டர் விண்ட் ஸ்பீடோட ஆந்திர பிரதேஷ்ல கோதாவரி டிஸ்ட்ரிக்ட்ல லேண்ட்ஃபால் ஆயிருக்கு. இந்த மாந்தா புயல்னால ஆந்திரால பெரிய இம்பாக்ட் ஆயிருக்கு ஃபார்மர்ஸ்க்கு. இந்த புயல இருந்து தமிழ்நாடு சென்னையும் தப்பிச்சாச்சு. பட் இப்போ பார்த்தோம்னா நான் குறிப்பா ரெண்டு சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னேன். அதுல ஃபர்ஸ்ட் சைக்ளோன் பார்த்தோம்னா இந்தோனேஷியால இருக்கிற ஒரு மால்கா ஸ்டேட்ல பார்த்தோம்னா ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருந்தது. அந்த சைக்ளோனுக்கு சென்யார் பேர் வச்சாங்க. ஸ்டார்டிங்ல அந்த சைக்ளோனோட இம்பாக்ட் பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த சைக்ளோன் பார்த்தோம்னா ஃபேட் ஆயிடுச்சு. இது எதனால கேட்டீங்கன்னா, இந்த ஸ்ரீலங்கால இருக்கிற நார்த் கோஸ்ட்ல பார்த்தோம்னா ஏற்கனவே அதுக்கு ஈக்குவலா ஒரு லோ ப்ரெஷர் இருந்துச்சு. அந்த லோ ப்ரெஷர் பார்த்தோம்னா ஃபர்தரா டெவலப்ட் ஆகி டிப்ரெஷனாவா மாறிச்சு. அதுக்கப்புறம் டீப் டிப்ரெஷனாவா மாறிச்சு. அதுக்கப்புறம் சைக்ளோனா மாறிச்சு. இந்த பக்கம் இந்த ஸ்ரீலங்கா கோஸ்ட்ல இருக்கிற அந்த லோ ப்ரெஷர் சைக்ளோனா ஃபார்ம் ஆக ஆக இந்த மலக்கா ஸ்ட்ரெயிட்ல இருக்கிற சைக்ளோன் பார்த்தோம்னா வீக் ஆயிடுச்சு. அதனால அந்த சைக்ளோன் வந்து தமிழ்நாட்டுல பாதிப்பு இல்லைன்னு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இப்போ இந்த ஸ்ரீலங்கா கோஸ்ட்ல ஃபார்ம் ஆகி இருக்கிற இந்த சைக்ளோன் பார்த்தோம்னா தித்வான்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த தித்வா பேர் பார்த்தோம்னா ஏமன் கண்ட்ரி தான் வச்சது. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இந்த சைக்ளோனுக்கான பேர்லாம் பார்த்தோம்னா டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் மோந்தா சொன்னாங்க, அப்புறம் சென்யார்னு சொன்னாங்க, இப்போ வந்து தித்வான்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த நேம் எப்படி வருது, யார் வைக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா கல்ஃப் சைட்ல இருக்கிற கண்ட்ரிஸ், ஏஷியன் சைட்ல இருக்கிற கண்ட்ரிஸ்க்கு சைக்ளோன் ஃபார்ம் ஆகி இம்பாக்ட் ஆகிற கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்ந்து வச்சுதான் WMO இல்லைன்னா எஸ்கேப். இந்த கவுன்சில்ல ஏஷியாலுமே கல்ஃப்ல இருக்கிற கண்ட்ரிஸ் வந்து சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. என்னன்னா, இந்த இடத்துல இந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆகி இந்த இடத்துல இம்பாக்ட் ஆச்சுன்னா அதுக்கு இந்த கண்ட்ரி தான் வந்து பேர் வைக்கணும், இந்த கண்ட்ரி தான் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சைக்ளோன் மோந்தா பார்த்தோம்னா பே ஆஃப் பெங்கால்ல ஃபார்ம் ஆகி ஆந்திர பிரதேஷ்க்கு இம்பாக்ட் ஆச்சு. இந்த மாந்தாக்கு பேர் வச்சது யாருன்னு பார்த்தோம்னா மயன்மார் என்ற கண்ட்ரி தான் பேர் வச்சது. அதே மாதிரி சென்யார் சைக்ளோன் அரேபியன் சீல ஃபார்ம் ஆச்சு. அது வந்து ஓமன் கண்ட்ரிக்கு இம்பாக்ட் ஆகும்னு ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அதுக்கு பேர் கொடுத்தது பார்த்தோம்னா கத்தர் தான். அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு ஃபார்ம் ஆன இந்த சைக்ளோனுக்கு பேர் வச்சது யார் பார்த்தோம்னா ஏமன், தித்வான்னு வச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு சைக்ளோன்ஸ்க்கு யார் பேர் வைக்கிறாங்க, எப்படி வைக்கிறாங்கன்னு கிளியர் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்தியாவும் சைக்ளோன்ஸ்க்கு பேர் வச்சிருக்குன்னு கேட்டா கண்டிப்பா வச்சிருக்காங்க. 2020ல அரேபியன் சீல சைக்ளோன் ஃபார்ம் ஆகி சோமாலியாவை அட்டாக் பண்ணிச்சு. அந்த சைக்ளோனுக்கு இந்தியா தான் கட்டின்னு பேர் வச்சாங்க. அதே மாதிரி 2023ல அரேபியன் சீல சைக்ளோன் ஃபார்ம் ஆகி ஏமன் ஓமனுக்கும் இம்பாக்ட் ஆச்சு. அதுக்கும் இந்தியா தான் பேர் வச்சது. அதுக்கு இந்தியா வச்ச பேர் என்னன்னா தேஜ். இந்த ஸ்ரீலங்கால ஃபார்ம் ஆகி இருக்கிற தித்வா சைக்ளோன் பார்த்தோம்னா நார்த் டைரக்ஷனா டிராவல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நார்த் டைரக்ஷன் எப்படின்னு பார்த்தா காரைக்கால்ல இருந்து
புதுச்சேரி வரைக்கும் பேரலா டிராவல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. புதுச்சேரிக்கு அப்புறம் பார்த்தோம்னா லேண்ட்ல டிராவல் ஆகி சென்னையில லேண்ட்ஃபால் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதனால இம்பாக்ட் பார்த்தோம்னா ஓவரால் தமிழ்நாடுல கோஸ்டல் பார்டர் பார்த்தோம்னா ஹெவியான இம்பாக்ட் ஆக போகுது. இந்த சைக்ளோனால விண்ட் ஸ்பீட் பார்த்தோம்னா 40 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் சொல்லியிருக்காங்க. இந்த சைக்ளோன் பார்த்தோம்னா அதிகமான மழை பாதிப்பு கொடுக்கிற ஒரு சைக்ளோனு. இந்த சைக்ளோன்ல விண்ட்கான இம்பாக்ட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதிகமான இம்பாக்ட் பார்த்தோம்னா ரெயின்ஃபால்ல தான் இருக்கும். யூஸ்வலா பார்த்தோம்னா சைக்ளோன் வந்து பே ஆஃப் பெங்கால்ல ஃபார்ம் ஆகும், அந்தமான்ல ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டு வந்த அப்புறமா எய்தர் நார்த் தமிழ்நாடுக்கு இம்பாக்ட் ஆகும், எய்தர் அந்த ஆந்திராக்கு இம்பாக்ட் ஆகும், எய்தர் புதுச்சேரிக்கு இம்பாக்ட் ஆகும். பட் தித்வா சைக்ளோன் பார்த்தோம்னா நார்த் ஃபார்ம் ஆயிட்டு பேரலா டிராவல் பண்றதுனால ஓவரால் கோஸ்டல் பார்டர் ஹெவி ரெயின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ரெயின் எப்படின்னு பார்த்தோம்னா 28 நவம்பர்ல இருந்து 30 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நவம்பர் 28 நாளைக்கு பார்த்தோம்னா தஞ்சை, நாகை, திருவாரூர், அப்புறம் புதுக்கோட்டைக்கு பார்த்தோம்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சைக்ளோன் நார்த் டைரக்ஷனா கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆக நவம்பர் 29க்கு விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை இந்த மாதிரி 8 டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு பார்த்தோம்னா ரெட் அலர்ட் வந்து நவம்பர் 28க்கு கொடுத்துருக்காங்க. நவம்பர் 30க்கு பார்த்தோம்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டைக்கு நவம்பர் 30க்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு. இப்போ பார்த்தோம்னா இந்த சைக்ளோன் பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா சைட்ல தான் இருக்கு. போக போக ஒன் டே பை டே தான் அது ஃபர்தரா மேல மூவ் ஆகும். ஸோ இப்போதைக்கு சென்னைக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. மைட் பி நாளைக்கு இல்லைன்னா 29 அன்னைக்கு பார்த்தோம்னா சென்னைக்கு ரெட் அலர்ட்டும் சேஞ்ச் பண்ண சான்சஸ் இருக்கு. ஏன்னா இது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பேரலா மூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லேண்ட்ஃபால் பார்த்தோம்னா புதுச்சேரிக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த சைக்ளோன் லேண்ட்ல என்டர் ஆகி சென்னையில லேண்ட்ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த ஆரஞ்சு அலர்ட் பார்த்தோம்னா நவம்பர் 30க்கு ரெட் அலர்ட்டா சேஞ்ச் ஆக சான்சஸ் அதிகமா இருக்கு. அஸ் பர் மார்னிங் ஐஎம்டி அப்டேட் பார்த்தோம்னா இந்த சைக்ளோன், இந்த தித்வா சைக்ளோன் பார்த்தோம்னா சென்னையில இருந்து கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர்ஸ் லாங்ல இருக்கு. இந்த சைக்ளோன் பார்த்தோம்னா பர் ஹாருக்கு 15 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் டிராவல் பண்ணுது. இந்த சைக்ளோன் பார்த்தோம்னா மார்னிங் ஃபர்ஸ்ட் 6 ஹவர்ஸ்ல, அதாவது 6 o'clockல இருந்து 12 o'clock வரைக்கும் பர் ஹாருக்கு 15 கிலோமீட்டர்ஸ் தான் டிராவல் பண்ணுது. இதுல முக்கியமான என்ன விஷயம் பார்த்தோம்னா நம்ம சைக்ளோனோட ஸ்பீட் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். சைக்ளோனோட ஸ்பீட் ஃபர்தரா மூவ் ஆக டென்ஸ் கிளவுட்ஸ் சொல்லுவாங்க. அதாவது அந்த டார்க் கிளவுட்ஸ் பார்த்தோம்னா சீக்கிரமா வந்து லேண்ட் விட்டு சீக்கிரமா மூவ் ஆகும். அதனால எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால்கான ஆக்டிவிட்டி பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்துல கம்மியாயிரும். பட் இந்த சைக்ளோன் வந்து 15 கிலோமீட்டர்ஸ் தான் பர் ஹவர் மூவ் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க இப்போதைக்கு. பட் இந்த சைக்ளோனோட ஸ்பீட் கம்மியா இருந்துச்சுன்னா, இது ஸ்லோவா மூவ் ஆகுற சைக்ளோன் இருந்துச்சுன்னா இதுக்கான இம்பாக்ட் வந்து அதிகமா இருக்கும். அந்த அந்த சைக்ளோன்ல ஃபார்ம் ஆகுற டென்ஸ் கிளவுட்ஸ் பார்த்தோம்னா அதிகமா பார்த்தோம்னா லேண்ட்ல டிராவல் பண்ண சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 2023ல மிக்ஜாம் சைக்ளோன் பார்த்தோம்னா, அதாவது நார்த் தமிழ்நாடுல பேரலா கேடிசிக்கு பேரலா டிராவல் ஆச்சு. கேடிசினா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் சொல்லுவோம். கேடிசிக்கு பேரலா ஸ்லோவா டிராவல் ஆனனால அந்த டென்ஸ் கிளவுட்ஸ் பார்த்தோம்னா ஓவராலா பார்த்தோம்னா கேடிசி, அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம்ல எக்ஸ்ட்ரீம் டு வெரி எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் வந்து பதிவாச்சு. அதே மாதிரி இந்த சைக்ளோன் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்லோவா, அதோட ஸ்பீட் ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆச்சுன்னா இது பார்த்தோம்னா ஓவரால் தமிழ்நாடு இருக்கிற கோஸ்டல் பார்டர்ஸ்லயும் அதிகமான இம்பாக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. எப்பவுமே இந்த மாதிரி சைக்ளோன் ஃபார்ம் ஆச்சுன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, நியூஸ் இருந்தாலும் சரி, பப்ளிக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூட்டுக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா அவேர்னஸ் தான். இந்த மாதிரி சைக்ளோன் டைம்ல வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தோம்னா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அம்மா அப்பாக்கும், தாத்தா பாட்டி இருந்தாலும் சரி, அவங்களுக்கான மெடிசன்ஸ், அப்புறம் வீட்டுக்கு தேவையான க்ரோசரிஸ், அப்புறம் கேண்டில்ஸ், டார்ச் லைட்டு, இந்த மாதிரி பேசிக் அதெல்லாம் வந்து நீங்க வந்து கிளியரா வாங்கி வச்சுக்கணும். லோ லைங் ஏரியாஸ்ல இருக்கிறவங்க சேஃபான ஏரியாவுக்கு போக ட்ரை பண்ணுங்க. அது மாதிரி லோ லைங் ஏரியாஸ்ல இருக்கிறவங்க உங்க வீட்டுல இருக்கிற பசங்களோட சர்டிபிகேட்ஸ், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இந்த மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்க வந்து சேஃபான இடத்துல வச்சிருங்க. இந்த மாதிரி சென்னையில அதிகமான மழை பெஞ்சு ஃப்ளட் வர டைம்ல பார்த்தோம்னா நிறைய பீப்புள் ப்ரிகாஷன்ஸே பண்றது இல்ல. மழை ஸ்டார்ட் ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஏற அதுக்கப்புறம் தான் கடைக்கு போறதா இருந்தாலும் சரி, மெடிசன் வாங்க ஷாப்ஸ்க்கு போறதா இருந்தாலும் சரி, மழை பெஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஏற அப்புறமா தான் அவங்க பண்றாங்க. ஸோ இந்த வாட்டி அட்லீஸ்ட் பார்த்தோம்னா எல்லாரும் பார்த்தோம்னா இந்த ரெயின் ஸ்டார்ட் ஆகுற பிஃபோரே பார்த்தோம்னா அவங்க எல்லா ப்ரிகாஷன்ஸும் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி வச்சிருங்க. கார்பரேட் செக்டர்ல ஒர்க் பண்றவங்க கண்டிப்பா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. வெளியே போறது அவாய்ட் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ்க்கான அப்டேட் வரல. பட் மேக்ஸிமம் பார்த்தோம்னா அதிகமான சான்சஸ் இருக்கு
சைக்ளோன்னால எல்லாருக்கும் இம்பாக்ட் இருக்கு. எமர்ஜென்சி பர்பஸ்க்காக வெளியே டிராவல் பண்றவங்க, வெளியே எலக்ட்ரிசிட்டி பாக்ஸஸ் எல்லாம் போல்ஸ் கிட்ட தண்ணி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல டிராவல் பண்ணாதீங்க, அதை அவாய்ட் பண்ணுங்க. இந்த தித்வா சைக்ளோனால எக்ஸாக்டா எந்த இடத்துல எவ்வளவு குவான்டிட்டி ரெயின்ஃபால் இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அது முக்கியமா பார்த்தோம்னா டென்ஸ் கிளவுட் பேஸ் பண்ணி தான். எந்த இடத்துல அந்த டார்க் கிளவுட்ஸ் வந்து ஃபால் ஆகுதோ அந்த இடத்துல தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் இருக்க சான்சஸ் இருக்கு. செம்பரப்பாக்கம், பூண்டி அது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 80ல இருந்து 90% வரைக்கும் ஃபுல்லா தான் இருக்கு. பட் கவர்மெண்ட் பார்த்தோம்னா இந்த மாதிரி சைக்ளோனிக் ஸ்டார்ம் வந்து ரெட் அலர்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே அவங்க ப்ரியராகவே பார்த்தோம்னா எக்ஸஸா வாட்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. யாரும் வந்து வரி பண்ண தேவையில்ல. எல்லா ப்ரிகாஷன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ற ப்ரிகாஷன்ஸ் பார்த்தோம்னா எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஃபாலோ பண்றதுனால இந்த இந்த மாதிரி சைக்ளோன்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல ஹெவி ஃபிளட் இருந்தாலும் சரி, இதனால இம்பாக்ட் பார்த்தோம்னா ஹியூமனால கண்டிப்பா குறைக்க முடியும். எல்லாம் சேஃபா இருங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா பார்ப்போம். தேங்க்யூ.